வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெயா டிவியின் ஷோ டைம். ஒவ்வொரு வாரமும் ஒரு லெஜெண்டரி டைரக்டரோ அல்லது ஆக்டரோ செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த நிகழ்ச்சியோட குறிக்கோள். அதே போல் இந்த வாரம் ஒரு வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் டைரக்டர் ஒருத்தரை நம்ம சந்திக்க போகிறோம். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி ரொம்ப பெருசு. சென்னையில் சைதாப்பேட்டில் பிறந்த இவர் சின்ன வயசுலேருந்தே தான் ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் ஸ்கூலெல்லாம் முடிச்சுட்டு தூயவன்ங்கிற ஒரு எழுத்தாளரோட ஆஃபீஸில் வந்து இவர் வேலை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் மாபெரும் ரைட்டர், டிரெக்டர், ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், இந்தியாவோட நம்பர் 1 ஸ்க்ரீன் பிளே ரைட்டர் திரு பாக்யராஜ் அவர்களை வந்து இவர் சந்திக்க நேரிடுச்சு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து உதவி பணியாளராக சில காலம் ஒர்க் பண்ணார். டார்லிங்லேருந்து முந்தானை முடித்த வரைக்கும் அவர் கூட இருந்தார். அதுக்கப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சிவாஜி சாரோட பிரதர் சண்முகம் சார்கிட்ட இவர் ஒரு கதை ஒன்று சொன்னார். அந்த கதை அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிப்போ அது படம் ஆக்கப்பட்டது. அதில் இளைய திலகம் பிரபு அவர்கள் நடித்தார். கன்னிராசிலேருந்து இவர் ராசி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அடுத்த படம் ஆண் பாவத்தில் டைரக்டரும் செஞ்சார், ஹீரோவாகவும் நடித்தார். படம் அமோக வெற்றி. இன்றைக்கும் சிறந்த காமெடி படங்களில் டாப் 5ல் இருக்கக்கூடிய படம் தான் அந்த ஆண் பாவம். நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இந்த நிகழ்ச்சியில் வரவேற்க துடிச்சிட்டு இருக்கிறது என்னோட நண்பர், என்னோட இன்ஸ்பிரேஷன் திரு ஆர் பாண்டியராஜன் அவர்களே தான். ஸோ உங்கள் கரகோஷத்துடன் லெட்ஸ் வெல்கம் திரு ஆர் பாண்டியராஜன். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கலை வளர்ந்தது இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சதும் இந்த சினிமா தான். ஒரு சில பேரை சந்திக்கும் போது மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதில் என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஷோக்கு வரீங்கன்னு சொன்னதுமே நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். உங்கள் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து சேர்ந்து வெளிநாடெல்லாம் சுற்றி இருக்கோம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாண்டியராஜன் சார், உங்களை நான் இந்த நிகழ்ச்சியில் இன்டர்வியூ பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுமே. நாங்கள் தமிழ்நாட்டில் சந்திக்கிறது இது 2வது தடவையா 3வது தடவையா. நாங்கள் பெரும்பாலும் வெளிநாட்டில் தான் சந்திக்கிறது. நீங்கள் பூ கூட கொடுத்தோன்னே திக்குன்னு என்னடா பூ கொடுக்காது, பூவை காது தான் வைக்கக்கூடாது, அது சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல நண்பரை சந்திக்கும் போதுலாம் ஒரு காதலியை சந்திச்ச மாதிரி சந்தோஷம் இருக்கும் சார். நான் வெகலப்பு இல்லாமல் பேசுகிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பம் வந்து உங்களை பற்றின ஒரு சின்ன குறும்படம் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். ஓ, அதை பார்த்துடலாமா? என்ன பற்றியுமா? ஆமாம். அப்படியா? எஸ், ஏவி ப்ளீஸ். மணி அடிக்கடா. ஹே வந்தனம் 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 வந்த சனம் எல்லாம் வந்தனம் வந்தனம். இந்திரன் வந்தது, சந்திரன் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் தமிழ் திரைப்படங்களின் பாவரிசை இயக்குனர்களில் இவர் வித்தியாசமானவர். சுவாரஸ்யமான கதை சொல்லல் மற்றும் நகைச்சுவை ததும்பும் நடிப்பால் தமிழ் ரசிகர்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்திருப்பவர். என்னமோ நடக்க போகுதுன்னு சொன்னானே, என்ன அது? மகன் என்னை கட்டிக்கிறவனு சொல்றேன். அறிவு கட்டவன, எங்க அம்மாளையா கட்டிக்க போற? நீ மட்டும் எங்க அம்மாவை கட்டலாம், நான் உங்க அம்மா கட்டி கூடாதா? அடி செருப்பால நான் இந்த வரேன்டா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்ற சொல்லாக்கத்திற்கு பொருந்தி நிற்பவர் இயக்குனர் ஆர் பாண்டியராஜன் அவர்கள். சினிமா மீது கொண்ட தீரா காதலால் கே பாக்யராஜ் அவர்களிடம் உதவி இயக்குனராக சேர விருப்பம் கொண்டார். ஓரிரு நாட்களில் அது நிகழ்ந்துவிடவில்லை. கடும் முயற்சிக்கு பின்னரே அவர் கனவு பலித்தது. மௌன கீதங்கள், அந்த 7 நாட்கள், இன்று போய் நாளை வா என்று தொடர்ந்து பல படங்களில் அவரிடம் பணியாற்றினார். பாண்டியராஜன் இயக்கிய முதல் படமான கன்னிராசி வெற்றி படம் என்றால் அடுத்து அவர் இயக்கி நடித்த ஆண்பாவம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. எதிர்மறையாக பார்க்கப்பட்ட உயரக்குறைவும் உருண்டை கண்களும் அவருக்கு நேர்மறை விஷயங்களாக அமைந்தன. தான் இயக்கும் படங்களில் நடிப்பது, பிறர் இயக்கும் படங்களில் நடிப்பது என்று 80களின் இறுதியில் 90களின் துவக்கத்தில் வெற்றிகரமான நாயகனாக வலம் வந்தார் பாண்டியராஜன். பனி
குறிப்பாக பாட்டி சொல்லை தட்டாதே திரைப்படம் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் விரும்பும் நடிகரானார் பாண்டியராஜன். வசனங்களை வலுக்கட்டாயமாக ஒப்புவித்தல் போல் அல்லாது ஜனரஞ்சகமாக வெளிப்படுத்துவது பாண்டியராஜன் அவர்களின் பலம். அந்த பாணிதான் ரசிகர்களுக்கு நெருக்கமானவராக அவரை மாற்றியது. திரையில் அனைத்து தளங்களிலும் முயன்று பார்த்து வெற்றி கண்டவர் பாண்டியராஜன். நெத்தியடி திரைப்படத்தில் கதை, திரைக்கதை, இயக்கம் மட்டுமல்லாது இசை அமைப்பாளராகவும் அவதாரம் எடுத்தார். எனக்கு தெரியாத வித்தையே கிடையாதுங்க. பாட்டு எடுத்து பாடுகிறேன், காதுல போட்டுக்கணும். நாமனங்கும் தாய் குழந்தா என்னையும் ஏத்துக்கணும். அஞ்சாதே படத்தில் யாரும் எதிர்பார்க்காத எதிர்மறை பாத்திரத்தில் தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி வியக்க வைத்தார். வெகுஜன சினிமாவில் நம்மை மகிழ்வூட்டி வரும் பாண்டியராஜன் மகன், இரு துளிகள் உள்ளிட்ட குறும்படங்களை இயக்கி மாட்டு சினிமாவிலும் திரை மாண்பை பயிற்றுவித்தார். சினிமாவை எந்த அளவிற்கு பாண்டியராஜன் நேசிக்கிறார் என்பதற்கு அவருடைய ஆய்வுகளே சான்று. ஆம், திரைத்துறை சம்பந்தமான ஆய்வில் ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் பாண்டியராஜன் அவர்கள். வெகுமக்கள் விரும்பும் கதை, இயல்பான இயக்கம், நயத்தக நகைச்சுவை என்று நம் தமிழ் ரசிகர்கள் மனதில் தனி இடம் பிடித்துள்ள இயக்குனர் பாண்டியராஜன் இன்னும் பல உயரங்களை தொட வாழ்த்தி வரவேற்கிறது ஜெயா தொலைக்காட்சி. உண்மையிலே இதை பார்த்தோன்னே பயம் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ பேர் இந்த சேரில் என்னை உட்கார வைக்கிறதுக்கு உழைச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் தட்டி கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய உழைப்பெல்லாம் எனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. இது அவங்களெலாம் நன்றி சொல்கிறத விஷயம். எனக்கு ஒரு ஏவிலாம் போட்டு காமிப்பாங்கலாம், நான் நினைக்கவே இல்லை. ஒரு காப்பி போட்டு கொடுத்தாவே பெரிய சந்தோஷமாக நினைக்கிறேன். எனக்கு ஆவி பிறகு ஒரு ஏவி அற்புதமாக இருக்குது. ரொம்ப நம்மளை பற்றி யோசிச்சிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இந்த குறும்படம் வந்து உங்களோட சாராம்சத்தை தான் சொல்லியிருக்கு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் உங்களை நாங்கள் இங்கே கூப்பிட்ருக்கோம். உங்களோட ஆரம்பகால பயணம் சைதாப்பேட்டில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்து சினிமாவில் வரணும்னு நீங்கள் நினச்ச அந்த கனவு எந்த வயசில் வந்து அந்த ஒரு அபிப்பிராயம் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சு சார்? பர்டிகுலர் வயசுன்னு கிடையாது. இந்த சினிமா மேலே ஒரு வியப்பு வந்த பிறகு இதில் நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்னு என்ன வந்துச்சு. ஆனால் நான் நாடகக்காரன். முதல்ல நாடகத்தெல்லாம் சின்ன சின்ன வேஷம் அப்படிலாம் வந்தவன் தான். நான் முதல்ல வயலில் கற்றுக்கிட்டேன். அது மூலியமாக வாசிக்கிறதுக்கு வயலின் ஸ்கூலில் அசிஸ்டண்ட்டாக போய் அப்போ நாடகத்தில் யாரா வரதுன்னா இவனை கூடுவான், தம்பி அதுக்கு வந்துருப்பா போஸ்ட், அது மாதிரிலாம். அதுக்கு வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நடிக்கணும் ஆசை வந்து சைதாப்பேட்டில் கேபி ஸ்ரீராம்னு மாஸ்டர் எனக்கு, அவர் தான் என்னை வந்து நாடகத்தெல்லாம் ஒரு ஊக்குவித்தார். அவர் தயார் பண்ணி விட்டார். அதான் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு திருப்பு முனைன்றது அமையும் எப்போது. அது நான் எங்கள் டைரக்டர் வேலைக்கு சார்ந்தது ஒரு அற்புதமான திருப்பு முனை. வாய்ப்பு கிடைச்சாதான் ஜெயிக்க முடியும். ஆனால் ஜெயிக்கணும்னா நம்மளை தயார் பண்ணி வச்சிருக்கணும், வார்ம் பண்ணி வச்சிருக்கணும். அந்த வாய்ப்புக்காக நம்மளை தயார் பண்ணி வச்சிருக்கணும். அதான் வாய்ப்பு. நான் நிறைய பேர் பார்ப்பேன், நண்பர்கள் எல்லாம் நிறையா திறமை இருக்கும், என்னை விட பெரிய திறமைலாம் வந்துருக்க மாட்டாங்க. கஷ்டமாக இருக்கும். ஜெயிச்சவனை கேளுங்க, உடனே முதல்ல உருவாக்குவேன், என்ன சார் இவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டீங்க, பெரிய ஆள்னோன்னே எல்லாம் உழைப்பு தாங்க அப்படின்பா. தோத்தவனை கேளுங்க, விதிங்க, நேரம் சரி, நேரங்க, ரெண்டுத்துக்கும் பதில் ரெடியாக இருக்கு. ஆமாம், நம்ம அதெல்லாம் யோசிக்க வேணாம், வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு மரத்துக்கடியில் நான் பார்ப்பேன், ஒரு இலை மேலே எறும்பு இருக்கும். அதுக்கு ஒரே நம்பிக்கை தான், அந்த இலை எப்பயாவது ஓரமாக வராதா கரைக்கு, அப்போ இறங்கி போயிட மாட்டோமா. இந்த இலை கரைக்கு வராமல் அப்படியே கூட போயிடலாம். ஆனால் ஒரு நம்பிக்கை அது ஏறி உட்காந்துருக்குது எறும்பு. எறும்புக்கு இருக்கிற நம்பிக்கை நமக்கு ஏறக்கூடாது, நம்ம வந்துடுவோம். அது ஃபென்டாஸ்டிக் சார். பாரதி ராஜா சாரும் சரி, பாக்யராஜ் சாரும் சரி, அவங்களோட உதவி இயக்குனர்களை ஏதாவது ஒரு காட்சியில் நடிக்க வச்சிடுவாங்க இல்லையா சார்? அந்த மாதிரி பாக்யராஜ் சார் டைரக்ஷன்ல நீங்க எத்தனை வேடம் பண்ணியிருக்கீங்க? பெரும்பாலும் படத்தில் அது ஈவன் தான் டேரக்டருக்கே தெரியாமல் அவர் சொல்லியிருப்பார், இதுக்கு ஒரு கேரக்டரியா, இதுக்கு யார் பார்க்கணுமா, நிறைய பேர் சான்ஸ் கட்டு வராங்கல்ல, அவங்க பேர் எழுதி வச்சுக்க அதான் சொல்லுவார். அப்போ நாங்கள் எங்களுக்கான கேரக்டராக மாதிரி இருந்தால் ஒரு சீன் 2 சீன் தான் அது ஒதுக்கி வச்சுக்கோம். அதுக்கு என்ன ட்ரெஸ் தைக்கணுமோ டெய்லர்கிட்ட சொல்லி எங்கள் சைஸ் தைச்சி வச்சுக்கோம். எங்களுக்குள்ள ஒரு செட்டப்பு கரெக்டாக அந்த ஸ்பாட்டு. சார் ஆளே கிடைக்கல சார், யோ என்ன அவர் கோபிச்செட்டிப்பாளத்தில் இருப்பார், கொடைக்கானல் இருப்பார், இங்கே ஆளே
கொடைக்கானலேருந்து இப்போ ஆலியா கிடைக்கல எங்கே போகிறது சார்? அதான் பார்த்தேன் சார், இந்த அளவுக்கு எனக்கு கூட பொருத்தமாக சார் ட்ரெஸ்ஸு, நான் போட்டு விடுமா? நீங்கள் பிளான் பண்ணி வச்சே பண்ணுறீங்க அப்படி வராங்க. இந்த சினிமாவுக்கு வரும்போது நடிக்கணும்னு ஒரு ஆசை ரத்தத்தில் இருக்கும். நிச்சயமா. அப்புறமா இங்கே வந்து அவங்கவுங்க தடம் மாறி இருப்பாங்க. அதை விட நம்ம ஒரு கேமராமேன் ஆகலாம், ப்ரொடியூசர் ஆகலாம், டைரக்டர் ஆகலாம், கதை எழுதலாம், அப்படி மாறி இருப்பாங்க. பெரும்பாலான ஆட்களுக்கு நடிக்கணும்னு ஆசை தான் முதல்ல இருக்கும். நிச்சயமா நிச்சயமா. இயக்குனர் ஆகணும்னு நீங்க முதல்ல நினைச்சதா சொன்னீங்க. ஆண் பாவத்துல உங்களை நீங்க கதாநாயகனா எழுதும்போது பார்த்தீங்களா, அல்லது வந்து அது எதிர்ச்சியா நடந்த ஒரு சம்பவமான விஷயம்? இதுக்கு நான் இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு சொல்லணும் பதில் நினச்சிருந்தேன். எதுவுமே திட்டமிடலே கிடையாது அந்த படத்தில். நான் அதில் ஒரு கேரக்டர் பண்ணணும்னு நினைக்கல. அந்த கேரக்டர் பிரமாதமாக பேசப்பட்டு எனக்கு இவ்வளோ வாய்ப்பு வரணும்னு நினைக்கல. நான் டைரக்ட் பண்ணோம். சொல்ல போனால் அதுக்கு ஸ்டார் வேல்யூ பெருசாக இல்லை. முதல் படத்தில் பிரபு சார், அது வேல்யூ. ஆமாம். இந்த படத்தில் அப்படி இல்லை. இதில் ரேவதி மேடம் வந்து ஒரு 5 நாள் தான். நான் 5 நாள் தான் அவங்க ஆர்டிஸ்ட்டு. மற்றபடி யார் கொல்லங்குடிக்கார் போய் சீதாவை அறிமுகப்படுத்துகிறோம். இவ்வளோ வச்சு நம்ம எப்படி அப்படி ஒரு பயம் இருந்தது. அப்போ அந்த கேரக்டர் என் கேரக்டர் நான் எனக்குன்னு பண்ணல, வேற ஒருத்தர் பண்ணியிருந்தேன். அவர் கொஞ்சம் ஒரு அந்த பர்சனாலிட்டி மேலே மோகம் விழுவுது. இப்போ புஜ பரபராக்கெல்லாம் ஏற்றிட்டு அது எப்பவும் புருவெல்லாம் என்ன தருவார் அப்படி இருப்பார். அவருக்கு டிஸ்கஷன் தான் வருவார். போவார் பேசும்போது அது பொம்பளை வருஷம் போட்டு வந்து உட்காந்தானா எப்படி இருக்கும் அந்த கேரக்டர் அப்படின்னா, ஜடையை பிடிச்சி எடுத்தா கையோட ஒரு ஜிபிக்கு அப்படின்னு சீன் சொன்னேன். அவர் ஒன்று நாங்கள்லாம் எல்லாம் சிரிச்சாங்க. அவர் மட்டும் இல்லை சார், பொம்பளை வேஷம் போட்டால் இமேஜெலாம் பாதிக்காதுன்னா எனக்கு டப் இவ்வளோ ரசிக்கிறாங்க, இந்த ஆள் பண்ணுற இமேஜ் சொல்கிறான், யோ நீ நடிக்க உனப்பா கோவத்தில் அப்படின்ட்டு. ஆனால் 4 நெருங்கி போச்சு ஷூட்டிங்கு. அப்போது என்ன அது இப்படின்னு பார்த்தா அது மொத்தம் கம்மியாக தான் சீன்ஸு. பேசாமல் நான் நடிச்சிரியா அப்படின்ட்டேன். எங்கள் பசங்க அசிஸ்டண்ட்லாம் முகம்லாம் கருத்து போச்சு. போன படம் கண்ணீர் ஆச்சுல, ஓகே இவர் நடிக்கிறாரு, இது ஐயோ நம்ம வாழ்க்கையெல்லாம் தான் பொழுது அப்படின்னு ஷாக் ஆகிட்டாங்க. சீன் எடுக்கும்போது ஒருத்தர் கூட சிரிக்கல என்னை பார்த்து. நான் நாகர்கோவிலில் ஷூட் பண்ணி அந்த ரஷ்டர்ஸ்லாம் மெட்ராஸ்க்கு அனுப்புவேன். டெவலப் பண்ணிட்டு எங்கள் எடிட்டர் ராஜகோபால் சார்னு அவர் எடிட் பண்ணிட்டு எனக்கு ஃபோனில் பேசுவார். சார் எப்படி சார் இந்த ரஷ்லாம் இந்த சீன் எப்படி அப்படி கேட்பேன். அப்போ அவர் சொன்னார், ஏன்டா உன் சீனு பார்த்தேனே, இது ஒன்று எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் இருக்குது, எப்படி சார் இருக்குன்னு என்ன சொல்கிறீங்கல்ல, ஒன்று சீன் இருந்தால் கொஞ்சம் வச்சுக்கிடா, நீ நல்லா வருடா. அது ஒரு என்கரேஜ் ஆச்சு. சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணுது, அடேங்கப்பா ஏதோ பொறி தட்டுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னை பரிபூர்ணமாக நான் நல்லா இந்த படத்தில் வருவேன்னு நம்பிக்கை விட்டவர் என் அண்ணன் நான் நடித்த பாண்டியன் சார் தான். பல்லாவரத்தில் முதல் ஷோ மார்னிங் ஷோ வாங்க போகலான்ட்டு டக்குன்னு என்னை தூக்கி போட்டாங்க, வண்டியில் கூப்பிட்டு போகிறாங்க. நான் போகிறேன், படம் அங்கே ஓடுது, காதல் கஸ்திய பாட்டு ஓடுது, டல்லாக இருக்குது. என்ன படம் பிரிண்ட் எப்படி இருக்குன்ட்டு பார்த்துனே போனேன். போயிட்டு எதாச்சும் திரும்பி பார்க்குறேன், பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. மொத்தமே ஒரு 18 பேர் இருக்கும். அப்படியே மனசு உடஞ்சி அழ ஆரம்பிச்சிட்டேன். அழ ப்ரொடியூசரு அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அது சுப்பிரமணிய சார் நம்ம படம் சின்ன படம் இனிமேல் தான் பிக்கப் ஆகும், அவரு உள்ளுக்குள்ள அழுகுறாரு, நான் கண்ணீர் விட்டேன், அவர் உள்ள அழுகுறாரு. எல்லாம் விட்டாரு. நேராக வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா மடியில் விழுந்து கத்தி, ஏம்மா படம் நானே நச்சு கற்றுட்டேம்மா, படம் இல்லைம்மா அப்படின்னு. எங்கள் அம்மா இல்லை கண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குமா படம் அப்படின்னு அம்மா வச்சா சொல்கிறாங்க. அன்றைக்கி மத்தியானம் ஒரு ஃபோனு என் அசிஸ்டண்ட்டு அபிராமி தேட்டர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, சார் படம் பார்த்தேன் சார், சூப்பர் ரிப்போர்ட்டு. நான் தான் காலையிலே ரிப்போர்ட் பார்த்து வந்துட்டேன், நீ தான் ரிப்போர்ட்டு. இல்லை சார், மேனேஜர் இருக்கார் பக்கத்தில், மேனேஜருக்கு ஃபோனை கொடு. அதான் ஃபோனை கொடுத்தோன்னே, என்ன சார் படம் பார்த்தங்க, படம் இன்டர்வல் வரைக்கும் நல்லா தான் இருக்குது அப்படின்னா. ஓ கூட்டம் எப்படி சார்? ஃபுல்லுங்க, ஹவுஸ்ஃபுல்லா அபிராமி கடல் மாதிரி அதில். ஆமாம் சார், ஆனால் உங்கள் படத்துக்கு வந்த ஜனங்கள் இல்லை, படிக்காதவனுக்கு வந்த படங்க அந்த ஓவர் ஃப்ளோவில் இதுக்கு வந்துருக்கு, இங்கே வந்து நிற்கிறாங்க. ஓகே நீங்கள் முடிச்சே வாங்கினாரு. அப்புறம் சைக்கிள் வச்சுருக்கேன், சைக்கிள் எடுத்து வேகமாக ஒட்டி அபிராமி தேட்டருக்கு வர்ற கடைசியில் ஓடுது. என்னை எல்லாரும் துரத்துவாங்க கட்டையை எடுத்துன்னு அடிக்கிறதுக்கு.
கத்துறாங்க. நல்லா இருக்குன்னு கத்துறாங்களா, நல்லா இல்லைன்னு கத்துறாங்களா ஒன்றும் புரியல. அப்போ ஒரு பையன் என்னை கூப்பிட்டு, நீ தானே அது அவன்கிட்ட பார்த்துட்டு அவன் அப்போ ஒரு ₹2 கொடுத்து கையெழுத்து போட்டுனாப்புல. அதான் ஆட்டோகிராஃப் முதல்ல அப்படி போடுறேன். அப்பா அதாவது இவ்வளோ விமர்சனங்கள் போவ ஜனங்க கை தட்டினாங்கல்ல, அது வாழ்க்கை அதான் ஸ்டார்ட் அதுக்காக இன்னைக்கு நினைக்கிறாதான் இந்த சினிமாக்காகவும் இந்த தமிழுக்காகவும் இந்த ரசிகர்களுக்காகவும் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் சார், எவ்வளோ வேணாலும் வேதனைப்படலாம். இதை மாதிரி ஒரு சொர்க்கமான ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது சார். ஆண் பாவத்தில் 2 பேருக்கு முதல் படம். ஆமாம். உங்களுக்கு நடிகனா, சீதாமாவுக்கு முதல் படமா ஹீரோ. அவங்க உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வீடியோ பைட் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, அதை பார்த்துலாம் சார். வணக்கம். லட்சக்கணக்கான ரசிகர்களோட மனசுல இடம் பிடிச்சதுக்கு காரணம் அவர்தான். இத்தனை வருஷமா என் கலை பயணம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் அவர் மூலியமா எனக்கு கிடைச்ச வெற்றி படம் ஆண் பாவம் தான். இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் என் குருநாதர் மட்டும்தான். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எப்பவுமே நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்பேன். முதல்ல இவங்களை பார்த்தது ஒரு ஃபோட்டோவில், ஒரு கல்யாண பந்தியில் ஒருத்தர் சாப்பிட்றாரு. அவர் தான் சான்ஸ் கேட்டு வந்தார் என்கிட்ட. அவர் ஃபோட்டோ எதனா கொடுங்கன்னு அவர் இந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாரு. பந்தியில் உட்காந்துருக்குது, எதிர் வரிசையில் உட்காந்தாங்க இவங்க. ஓகே, இந்த பொண்ணு நல்லா இருக்கு சார், அவங்க அப்பா கூட அசிஸ்டன்ட் ஆகிட்டு சார் கொடுறாரு. டேய் அவங்க அட்ரஸ் கேள்றா அப்படின்ட்டு வண்டியை பிடிச்சி அவங்க வீட்டுக்கு போனால் அப்பா அவங்களுக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, யார் இவனுக்கு சினிமாக்காரன்னு ஒரு கடுப்பு. பார்த்தாத்துக்கு என்ன பார்த்தோன்னா இவெல்லாம் ஒரு டைரக்டரா விட்டு ஏன்னா ஒரு கடுப்பாக இருந்தாங்க. அவருக்கு அப்பா கிட்ட பேசிட்டே இருக்க, ஒரு காபி டம்ளர் மட்டும் வருது. அப்புறம் இப்படி பார்த்தா நம்ம படத்து ஹீரோயினி இவங்க தான் கரெக்டாக இருக்குது. அந்த காப்பி கொடுக்குற சைட்லேயே அப்படி தெரியுது ஒன்றா. ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லை, முதல்ல நடிக்கவே பிடிக்கல, நடிக்க தோத்த கேட்க வந்தால் எப்படி பிடிக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க பேசுறதே பார்த்தா கோபமாக இருக்கான். நடிக்கிறதுக்கு ஐடியா இருக்குங்க, யார் சொன்னது இல்லை கேஸ் அப்படி யார் சொன்னா? நம்ம 2வது நாள் நம்ம படம் எடுக்கிறோம், அது போகும்போது நீ தான் டைரக்டரா, நீவா போனது நான் தான் பண்ண கண்ணீராட்சி படம் நீ தான் எடுத்தியா? அவங்களுக்கு டவுட்டு நீ தான். நானே ஒரு 5 டிக்கெட் போய் அவங்க வீட்டில் கொடுத்தேன், படம் போய் பாருங்கம்மா பார்த்து. மறுநாள் சொன்னாங்க படம் பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல ஒன்ன மாதிரி இப்படிலாம் கில் பண்ணாங்க. அவர் ஷூட்டிங் வந்த போதும் அவருக்கு அந்த நடிக்கிற அது கிடையாது. பத்தாத்துக்கு நம்ம வந்து நான் எல்லாம் கரடு மூடாக பேசுகிறவங்க, வாங்க ப்ளீஸ் அப்படிலாம் கூட மாட்டேன். கூப்பிட்றாதே மணியாச்சா என்னடா அப்படி நம்ம செய்தாப்பட்டேன் அப்படின்னு அது அவங்களுக்கு கடுப்பாக இருக்கோன்னா வாப்போன்னு பேசுகிறான் அப்படின்ட்டு. அது நமக்கு உள்ளேருந்து அப்படி தான் வரும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கமெண்ட் பண்ணோன்ட்டு அது ஒரு நாள் சாப்பிட விடுது எனக்கு. நாளைக்கு பிளட் ப்ரெஷர் தான் வரும்ன்ட்டு நான் பக்கத்தில் நிற்கிறேன், தெரில ஏமா ஒன்னெல்லாம் ஹீரோயினாக போட்டு படம் இருக்குது, எங்களுக்கு பிளட் ப்ரெஷர் வரும் அப்படின்னா ஐயோ சார் அப்படின்ட்டு போச்சு. நம்பிக்கை இல்லை. படம் பார்த்த உடனே பயங்கர மகிழ்ச்சியானாங்க சார். இப்போ ஆக்சுவலாக வந்து நிறைய பேரை பாண்டியராஜன் சாரை வாழ்த்தி பைட்ஸ் கொடுங்கன்னு கேட்டோம். நிறைய பேர் போட்டி போட்டுட்டு அதில் ஒருத்தர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் ஐயோ நான் ஆந்திராவுக்கு போகணும், எனக்கு ஷூட்டிங் வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, அப்போ ஏன் தொந்தரவு பண்ணுவானே? நான் ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவர். ஸோ ரொம்ப தெரிஞ்சவருக்காக உங்களை பற்றி ஒரு சின்ன பைட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா ரோபோ சங்கர் பற்றி தான். அவருக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் ரோபோ சங்கர்னா நிறைய கடும் உழைப்பாளி தெரியும். அந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணுவோம்ல. இப்போ சொல்லலாம் நம்ம ஒரு நாளுக்கு அப்புறம் சொல்லலாம். ஒரு டைம் தெரியலன்னு சொல்கிற இந்த வாட்சை கழட்டி கட்டினேன், இனிமேல் உன் டைம் சரியா இருக்கியா அவனை அதை இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் சொல்லுவாப்புல. இப்போ ஃபோன் காலில் சொல்லியிருக்காரு சார். ஃபோனில் தான் பேச மாட்டேன்னு சொன்னார், நேரில் வந்துட்டாரு, அவரே வந்துட்டாரு. ரோபோவை இப்படி உட்கார வச்சு
பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பல பேர்ல நானும் ஒருத்தன். தேங்க்யூண்ணே. பாண்டியராஜன் சாரை பத்தி ஒரு கோயில் திருவிழா, அப்போ சார் வந்து சீஃப் கெஸ்ட்டு. என்னுடைய நிகழ்ச்சி பெயிண்ட்டு போட்டு நான் 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன். பெயிண்ட்லாம் அப்படியே ஃபுல்லாக ஷேவ் பண்ணி அப்படியே மெல்ட் ஆகி அவ்வளோ ஹீட் இருக்கும். அதுக்கப்புறம் என்னை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணியிருக்காரு. என் பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேடை ஏறி தான் கையில் உள்ள காஸ்ட்லியான வாட்ச் முத ப்ரெசன்ட் பண்ணது சார் தான். அதிலிருந்து 22 வருஷம் நட்பு எங்களுக்கும் சாருக்கும். அவங்க குடும்பத்தில் வந்து 3 பசங்க இருக்காங்க இல்லையா, நான் ஒரு மூத்த பிள்ளை மாதிரி தான். அவங்க வீட்டுக்குள்ளே போய் கிச்சனில் எனக்கு வேணும்னா அண்ணி இது எனக்கு வேணும் அப்படின்னு சாப்பிட்ற அளவுக்கு இப்போ இல்லை, ஒரு 2000 உரிமை கொடுத்த ஒரு இயக்குனர். என்னன்னா நம்ம ஜெயா டிவியில் ஒரு ஷோ பண்ணாங்க, ஸ்டெப்ஸ் த ரியல் ஷோன்னு சொல்லி. 380 நடன இயக்குனர்கள் ஒரே மேடையில் இதுவரை யாரும் பண்ணதே கிடையாது, ஜெயா தொலைக்காட்சி தான் பண்ணாங்க. அப்போ சார் எல்லா ஷோலையுமே ஒரு வெரைட்டியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே கொடுப்பார், ஒரு மேஜிக் பண்ணிடுவார். அப்படி எல்லாருமே சாரை வந்து கேட்குறாங்க, சார் நீங்கள் வந்து இந்த ஷோவில் ஏதாவது பண்ணுங்க. அப்போ என்னுடைய ஷோ பார்த்ததுக்கப்புறம் சொன்னார், இல்லை இந்த ஷோ நான் பண்ணணும்னா எனக்கு கூட ரோபோ சங்கர் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஒருத்தன் மட்டும்தான், நான் அந்த கார்டு இல்லாத ஒரு டான்ஸர். இல்லைங்க அவருக்கு கார்டுலேயே வெளியே ஸ்டேஜ் பெர்ஃபார்மர் எப்படி நீங்கள் இங்கே கொண்டாடுவீங்க, அப்படி இல்லைன்னா நான் பண்ணவே மாட்டேன்னு அந்த ஷோவில் அடம் பிடிச்சார். நாள் ரிஹர்சலில் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் ராஜு மாஸ்டர், பிரபுதேவா மாஸ்டர், மொத்த கும்பலும் உட்காந்துருக்கு. பாண்டியராஜன் என்ன பண்ண போகிறாரு, நான் பெயிண்ட் அப்பிக்கிட்டு ஓரப்போ ஒரு தூளுக்கு பின்னாடி நிற்கிறேன். என்னன்னா ஃபஸ்ட்டு இவர் ஆடுவார், ஆடி முடித்தோடனே இவருக்கு சட்டையை கழட்டுவார், மொத்த டான்சர்ஸ் அப்படி ஓவர்லாப் பண்ணுவாங்க. கட் பண்ணால் நான் ஃபுல்லாக அப்படி மெட்டாலிக் பெயிண்டோடு நிற்பேன், இவருடைய மாஸ்க் போட்டு டின்டாக் ஆடி முடிச்சு திரும்ப அப்படி ஓவர்லாப் பண்ண பழையபடி மெட்டாலிக் ட்ரெஸ்ஸோட ஒரு நிற்பார். புரியுதுங்களா? புது மெட்டாலிக் ட்ரெஸ்ல நான் உள்ள ஒரு பாடி ஃபிட் மாதிரி போட்டு மெட்டாலிக் அது போட்டு அந்த டான்சர்ஸ் வந்து என்னை மறைக்கும் போது நான் அவுட் பண்ண அவர் கரெக்டாக அந்த மெட்டாலிக் பெயிண்ட்ல மாஸ்க் ஏன் மூஞ்சிய மாட்டேன் வந்து அண்ணா அப்படி யாரு திடீர்னு நான் எஸ்கேப் சொல்லிருப்பேன். அதை ரிஹர்சல் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பிரபு மாஸ்டரும் ராஜு மாஸ்டரும் கூப்பிட்டு, நீலாம் நம்ம என்னத்தை ஆடி என்ன செய்ய, நாளைக்கு முடிஞ்சது கதை. அடுத்த நாள் பேப்பர்லேயே வந்து மெயினாக ராம்ஜி மாஸ்டர், பிரபு மாஸ்டர் எல்லாத்தையும் போட்டு மெயினாக போட்டது பாண்டியராஜன் சார் வந்து ரோபோ சங்கர் மூலியமாக இப்படி ஒரு வெரைட்டியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லி. ஸோ அந்த மேடையில் அவ்வளவு டான்சர்ஸ் மத்தியில் ஒரு கார்டு இல்லாத எனக்காக போராடி அவரோட பண்ணுவேன், இல்லைன்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கெஸ்ட்டாக வர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்காக சொன்னது பாண்டியராஜன் சார். இந்த மாதிரி நிறைய இருக்கு. எப்பவுமே நன்றி மறக்காதால் அது ரொம்ப இருக்குது கஷ்டங்க. அது மெயின்டைன் பண்ணுறாப்புல இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒரு பந்தா இருக்காது, உண்மை இருக்கும். எனக்கு சாருடைய டான்ஸ் மிரண்டுட்டேன். டான்ஸ் பல குரு எப்படியோ சிஷ்யர் உலகத்திலே அப்படி ஒரு டான்ஸ் மட்டும். அதாவது இப்போதான் நம்ம டிஸ்கோ எல்லாம் பார்க்குறோம், வந்து என்னென்ன டான்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், என்னென்ன நம்ம சால்சா அதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, சிவப்பு லைட்டு, பச்சை லைட்டு, மஞ்சள் லைட்டு அப்படிலாம் வந்து எரியும். டேக் 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 அதுக்கு இப்படி வருவார். அட்டு அப்பா அத இடையில ஒரு ஷூட்டிங்ல சொல்லி சொல்லி அப்படி சிரிச்சாரு, அந்த மூமெண்ட்டை போடாதப்பா அப்படின்னு. சங்கர், நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி. நீங்க ஊருக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். நடுவில் வந்து சாருக்காக உங்க காட்ஃபாதர் வேற சொன்னீங்க. ஆமா. ஸோ ஜெயா டிவி சார்பில் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப 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 மகிழ்ச்சி. நல்லா இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் ஆர் பாண்டியராஜன், அந்த ஐடியா எப்படி சார் வந்தது? நான் வந்து தாய்க்கு ஒரு தலாட்டு நடிகர் திலகம் அதை பத்தி பேசலாம் தான் வந்து நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்க. பேசுங்க சார். நடிகர் திலகம் நாட்டிய பேர்வழி. ஆமா, அந்த படத்துக்கு நான் தான் சென்னை டிஸ்ட்ரிபியூட்டர். அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்றேன். முதல் நடிகர் திலகத்தை நடிக்கிறோம், அது எப்படி இருக்கும்? ஆமா, அது உடனே சீக்கிரமா கிடைச்சது வாய்ப்பு. அப்போ அந்த பேனர் எல்லாத்துலேயும் பேர் போடுவேன். அதில் எப்படி பேர் போடுறது அப்படி வச்சா ஒரு 2 நாளாக யோசிச்சு எங்கள் நடிகர் திலகத்துடன் உங்கள் ஆர் பாண்டியராஜன் நடிக்கும்னு
அவர் பேர் கொஞ்சம் பெருசாக, என் பேர் கொஞ்சம் சின்னதாக போட்டு டைப் செட் பண்ணேன். அதான் இன்னைக்கு வரைக்கும் நான் உங்களுன்னு போட்டுட்ருக்கேன். எஸ். அதான் உண்மை. ஸ்டில் இருக்கிறாங்க. போடுற போது அவர் தோளில் கை போட்டு என் கூட இருக்கார். என் தோளில் கை போட்டார். ஒரு ஸ்டில் எடுத்தோம். திடீர்னு அப்பா இன்னொரு ஸ்டில் என்ன, நீங்கள் காதை பிடிச்சி முறுக்கி அடிக்கிற மாதிரிங்க. அப்படி காதை பிடிச்சி முறுக்கி அடிச்சார்ல, நான் ஒன்று பயந்த மாதிரி இறங்கினேன். இது கட் அவுட்டுக்கா? நான் ஹைட்டு கம்மியாக பண்ண உடனே இது அவன் கட் அவுட்டுக்கு பிளான் பண்ணி எடுக்கிறான்னு அந்த செகண்ட்ல தட்டிட்டாரு. வச்சுக்க அவட. அதில் பல நுணுக்கங்கள், பல பெரியவங்க கூட பழகும் போது இருக்குல்ல அந்த அணுகுமுறைகள், அதை அவங்க ரசித்து சொல்றது. இப்போ நீங்கள் உங்கள் சொன்ன உடனே அதுக்குள்ள இவ்வளோ இருக்கு. இந்த ஒரு சின்ன கதையை அடங்கி இருக்கு. சூப்பர் சார். அந்த படத்தில் உங்க கூட நடிச்ச ஒருத்தர் தான் உங்களை வாழ்த்தி ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காரு. அதை இப்போ ஓய் ஓய். வணக்கம் பாண்டியராஜன், எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்களா? உங்களை முத நான் சந்தித்தது எப்போ தெரியுமா? அது சொல்லுங்களேன். தோறுண்டு போச்சு. பல படங்கள் சின்ன சின்ன வேடங்கள் நடிக்கணுமா, அதுக்கு உங்களோட இணைஞ்சு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப பெருமை. அன்றைக்கு வரைக்கும் இன்று வரைக்கும் எப்பவுமே அப்படி தான் இருக்கீங்க. இப்போ கூட சமீபத்தில் இந்த மாதம் 9வது மாதத்தில் போனோம். ஒரே ரூமில் சாப்பிட்டு அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே வந்தோம். அது ரொம்ப பெருமையாக இருந்தது. நீங்கள் நீரோடி வரணும்னு ஆண்டவனும் வேண்டிக்கிறேன். செந்தில் சார் கள்ளங்கபடம் இல்லாத ஒரு ஆள். அவர் சொன்ன மாதிரி எங்கள் நீண்ட நாள் நட்பு. இப்போ சொன்னார்ல, இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் 2 பேரும். அவருக்கு வேறு ரூமு, எனக்கு வேறு ரூமு. ஏப்பா நான் பாண்டியராஜன் கூட இருந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விடிய அவர் வீட்டு கதை, என் வீட்டு கதை, என் பசங்களை பற்றி அவர் பசங்களை பற்றி நான் அதை பேசிட்டே இருந்தோம். அப்படி ஒரு சினிமாவில் நண்பர்களாகி குடும்பஸ்தர்கள் ஆகிட்டோம். ரொம்ப கள்ளங்கப்படம் இல்லாத ஆள். ரொம்ப இன்னைக்கு என் பையன்லாம் அவர் ஃபேனு. யார் தான் அவரோட ஃபேன் இல்லை, யார் தான் உங்கள் ஃபேன்? என் பர்டிகுலர் என் பையன் பிரேம் இருக்கான். அவருக்கு பர்த்டே ஒன்று வந்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே. நான் குளிச்சு ட்ரெஸ்லாம் போட்டோன்னே, உனக்கு எந்த நடிகரை பார்க்கணும், நான் கூட்டு போகிறேன், என்ன செந்தில் பார்க்கணுன்னா அவர் கூட்டு போனேன். செந்தில் கூட்டு வச்சு போட்டோலாம் எடுத்து. எனக்கு ஆச்சரியம். நான் 2 பேர் ஃப்ரெண்டு, ஆனால் ஒரு நடிகராக செந்தில் பார்க்கறதுல உனக்கு நான் அவ்வளோ குஷியாக இருந்துக்கிட்டேன். நல்ல அற்புதமான மனிதர் சார். இன்னொரு நண்பர் உங்களை வாழ்த்து காத்துட்டு இருக்காரு. யாரு அவர்? யாருங்கிறத பார்த்துடலாம். வணக்கம், நான் நகைச்சுவை நடிகர் மயில்சாமி பேசுகிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய குருநாதர் பாண்டியராஜன் சார் அவர்களுக்கு நீங்கள் பல்லாண்டு காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் வணங்குற அண்ணாமலையாரையும் நான் வணங்குற எம்ஜிஆர்ட்டையும் கேட்டுக்கிறேன். முறைப்படி நான் டிவியில் உட்கார்ந்து அவர் பக்கத்தில் பேசினா தான் சந்தோஷமா இருக்கும். பட் எனக்கு பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கில் இருக்கேன். எல்லாருமே வீட்டில் தான் இப்போ தான் வெளியே வந்திருக்காங்க. குருநாதரே, நீங்கள் பல்லாண்டு வாழ்க, சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணேன், உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஏன்னா நம்ம விவேக் சார் தினந்தோறும் மரம் நட்டு இருந்தாரு. நீங்களும் உங்கள் ரசிகர்களுக்கும் உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக தினந்தோறும் ஒரு மரம் நடணும் அப்படி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுவும் எனக்கு சந்தோஷமா இருக்கும். தேங்க்ஸ் குருநாதா, நன்றி. மயில்சாமி சார் ஒரு அப்ராணி. அவர் என்கிட்ட பேசிட்டு போது திடீர்னு ஒரு விஷயம் சொன்னார். இதை பாரு மயில்சாமி அப்படின்னு. எதுங்கண்ணே இதை பாருங்கண்ணே? இல்லை அதான் எதுக்குண்ணே? இல்லை இது கவனி, என்ன படின்னு. எனக்கு படிக்க தெரியாத. எனக்கு மயில்சாமிக்கு படிக்க தெரியாதுன்னா அன்றைக்கி தான் தெரியும். ஸோ சின்ன உங்களுக்கு படிக்க தெரியாதா? ஆமாம். எப்படி நடிக்கிறேன் சொல்கிறாங்க, நான் நடிக்கிறேன், கேட்டுக்கிட்டு நடிக்கிறேன். அப்போது படிப்பறிவு இல்லாமையே இந்த உச்சத்துக்கு வந்திருக்காப்புலன்னா அப்போ அவருக்கு எவ்வளோ ஞானம் அது. அப்புறம் வெகுளி. அப்புறம் அவர் பெரிய அளவில் பொருள் சேர்க்கலை தவிர பெரிய அளவில் மனம் சேர்த்துருக்காரு. அந்த கொடுக்குற மனப்பான்மையில் பெரிய பெரிய ஆட்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கான். மயில்சாமி பண்ணாருங்க, மயில்சாமி அதை அவர்கிட்ட அதை கற்றுக்கணும். ஒரு பரந்த மனப்பான்மை, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், தர்ம சிந்தனை. சார், உங்களை வாழ்த்த இன்னொரு செலிபிரிட்டி காத்துட்ருக்காரு. ஆண் பாவம் படத்தில் ஒரு உங்கள் சின்ன பிரதரா, ஸ்மால் பிரதரா தவக்கலை நடிச்சிருப்பார். இவரும்
உங்கள் இன்னொரு படத்தில் நடிச்சிருப்பார். பேர் பெருசு ஆனால் மூர்த்தி சிறுசு. கிங்காங் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். கிங்காங் ஆண்டவன் அருளால் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் சார். நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சாரை எப்போ போய் சந்தித்தாலும் ஒரு நல்ல விஷயமாகவே சொல்லுவார். என்னடா வண்டி எப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னுவார். அதாவது என்னென்ன வேலைக்கெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, எந்த வேலை வந்தாலும் விடாத, நீ போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சார் ஒரு வேண்டுகோள், உங்கள் இயக்கத்தில் நெத்தியடி கைவந்த கலை இந்த படம்லாம் நான் பண்ணியிருக்கேன் சார். எப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க? உங்கள் இயக்கத்தில் நடிக்கணும் சார். வாய்ப்பு கொடுங்க. உங்களை நம்பி நிறைய நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க. அதனால் கூடிய விரைவில் உங்கள் இயக்கத்தில் நடிக்கணும் சார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். நன்றி, வணக்கம். இந்த உயரம் குள்ளமானவங்களுக்கு உள்ளம் பெருசாக இருக்க முடியுது. நான் உள்பட. அது அற்புதமான பையன். நெத்தியில் ஒர்க் பண்ணியிருந்தோம். அவரை ஒரு அண்டாக்குள்ளே வச்சு மூடிடுவேன். ஆமாம். அது அண்டா கீழே கொதிக்கும். போய் சுடு தண்ணி கொண்டு ஊற்று. அது கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த அண்டாக்குள்ள ஒரு கோழிப்பையை ஈரமாக்கி அதை போட்டேன். ஹீட் வரக்கூடாது. அதை போட்டு நான் பேசி டேலாக் போயிட்டு போய் எடுத்து வர வரைக்கும் உள்ளேருந்து தடாலும் வச்சு வந்துட்டோம்ல வெளியே. என்னன்னா அந்த ஈர கோணியில் அது நனைஞ்சு புகை வந்து மூச்சு முட்டி சோறு வந்துட்டோம்ல. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கட்டை போட்டு உள்ள அது மேலே கோணி பையெல்லாம் போட்டு எடுத்த மாதிரி ஒன்று அந்த ஆற்று சின்னது படுது. ஆயிரம் போடுறாடா. அப்போ சார் வாழ்க்கை கொடுத்த நீங்களே வாழ்க்கையை எடுத்துருவீங்க. ரொம்ப ஜாலியாக நன்றி உள்ள நல்ல குடும்பஸ்தர் சார். உங்கள் ஃபேமிலி உங்கள் கூட இருக்காங்க, அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இதான் இந்த பாண்டியராஜனுடைய ஃபேமிலி. இது பெரிய பையன் பல்லவராஜன், பெரிய மருமக பல்லவி. இவர் வந்து மோஹித் பல்லவராஜன். இவர் சின்னவன் பிரேமராஜன். இவங்க பிரியா. திரும்ப நித்திலன். ஒரு பையன் ஊருக்கு போயிருக்கான், பிரிதி. அவன் மனைவி அங்கே போயிருக்காங்க. இவ்வளோ பேர் சொல்லிட்டேன். 6 பேர் இருக்காங்க. ஒரே ஒரு பொண்டாட்டி. எல்லாத்தோட நினச்சி பாருங்க, ஒரு தாத்தா வாயிட்ட பிறகு பேரனுங்களோட ஒரு சேனல் என்னை வந்து கொண்டாடுதுன்னா இந்த சினிமா எனக்கு என்னென்ன கொடுக்குதுங்க. உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான. பல்லவராஜன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. அப்பா நடித்த படங்களில் நீங்கள் வந்து ரொம்ப ரசித்த படம், ரிப்பீட்டடாக பார்த்த படம்? மனைவி ரெடி தான். எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த மாதிரி யோசிக்க முடியாத ஒரு கதை அது. ஆமாம். அந்த காலகட்டத்தில் வியாபார ரீதியாக எப்படி பண்ணிச்சுன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் வந்து கல்ட் கிளாசிக். அது நிஜமாகவே வந்து இன்னைக்கு பார்க்காதவங்க கூட நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். இட்ஸ் அமேசிங் ஃபிலிம். எங்களுக்கு ஆண் பாவம் அதெல்லாம் விட மனைவி ரெடி தான் ஒரு ஃபேவரட். ஆக்சுவலாக ஒரு ஃப்ளேவர் ஜாஸ்தி. அவருக்கும் அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த படம் தான் பண்ணணும்னு ஸ்டோரி இருந்திருக்கும். ஆமாம், சொன்னார். சொல்லுவார். நிறைய கதைகள் எழுதி வச்சிருப்பாரு. பட் ஐ திங்க் இட் டுக் இட்ஸ் chronological order. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது பேசுறதே வந்து ஒரு விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது எப்படின்னு கற்றுக்குப்போம். ஒரு அதுலேயே தெரிஞ்சிடும் அவர் ஒரு ஃபிலிம் மேக்கர்னு. எஸ். பல்லவி, பாண்டியராஜன் சார் ஒரு மாமனாரை எப்படி வீட்டில் அப்படியே கலகலப்பாக இருப்பாரா? எனக்கு வந்து நான் அவர் கூட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ சார் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. அப்படி மகிழ வைப்பார், சிரிக்க வைப்பார், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பார், இல்லை வந்து பழைய கதைகளை வந்து நினைவூட்டுவார். ஸோ ஹவ் இஸ் ஹி ஆஸ் அ ஃபாதர் இன் லா? ஆக்சுவலாக அவர் வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாக்ஸ் ஏதாவது இனிஷியேட் பண்ணும்போது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிப்பார். நிறைய நாங்கள் வந்து சினிமா அந்த மாதிரி ஷூட்டிங்க்கெலாம் நிறைய போனது இல்லை ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக. ஸோ அந்த மாதிரி அனுபவங்களை வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமாக சொல்லுவார். ஏதோ நாங்கள் அந்த பிளேஸில் இருக்க மாதிரியே இருக்கும் அதை கேட்கும் பொழுது. ஸோ அஸ் அ பர்சன் வந்து நான் வந்து அவர் மோர் தென் ஆக்டரோ டைரக்டர், அவர் வந்து ஒரு ஒரேட்டராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் அவர் சொல்லும்போது அது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யம் குறையாமல் சொல்லுவார் அந்த விஷயத்த. ஸோ ஆஸ் அன் ஒரேட்டர் ஐ அட்மயர் ஹிம் அ லாட். ஓகே. மாமா நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? எனக்கு வந்து மனைவி ரெடி ரொம்ப பிடிக்கும். மனைவி ரெடி சார் இப்போ பேசணும் நம்ம. எஸ். எதனால?
ஸ்டோரி லைன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓகே. பிரேம், இன்ஃபேக்ட் பிரேம் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர். இன்னைக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் ட்ரோன் ஆப்ரேட்டிவ் கேமராமேன்ல பிரேம் வந்து இஸ் வெரி வெல் நோன் நேம். பிரேம், அப்பாவை பற்றி சொல்லுங்க. அப்பாவை பற்றி என்ன சொல்கிறது சார், எங்கள் சப்போர்ட் சிஸ்டம் அவர் தான். ஆலமரம் மாதிரி அவரோட ஷேடோவில் தான் எல்லாரும் இருக்கோம் இங்கே. ஓகே ஓகே. பிரியா, பாண்டியராஜன் சார் ஆஸ் அ ஃபாதர் இன் லா, இவங்க பல்லவி சொன்னாங்க கிரேட் ஒரேட்டர், அந்த ஒரு குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும்னு. உங்களுக்கு அவரில் பிடிச்ச குவாலிட்டி என்ன? அவர் வந்து யாருக்குமே தன்கிட்ட இருக்கிறத வந்து கொடுத்துடுவார் எல்லாத்துக்கும். அதாவது என்கிட்ட இருக்கு எனக்கே வச்சுக்கணும் அந்த மாதிரி கிடையாது. யாராவது கஷ்டப்படுறாங்க, வீட்டில் வேலை பார்க்குறாங்கன்னா எல்லாரும் ஈக்குவலாக தன்னோட ஃபேமிலியாக பார்ப்பாங்க. அவங்களுக்கு பண்ணுறதே வந்து அவங்ககிட்ட இல்லைனாலும் இருக்கிறத கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மாதிரியான எப்படி சொல்றது, கொடுக்குற குணம் ஜாஸ்தி அவங்களுக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஓகே ஓகே. சரி, உங்க எல்லார்கிட்டையும் பேசியாச்சு. மௌனமாவே இருக்கக்கூடிய வாசுகிமா, வணக்கம். வணக்கம். உங்களது அரேஞ்ச்டு மேரேஜ் தானேம்மா? 50-50. போட்டு உடைங்கம்மா அதை. ஏன் சார் பேரெல்லாம் எடுத்த பிறகு போய் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் ஏன் சார் கேட்கக்கூடாது? ஏன் கேட்கக்கூடாதுன்னு உங்களை செலிப்ரேட் பண்றோம் சார், இதையும் செலிப்ரேட் பண்ணிடுவோம். அப்பா ப்ரொடியூசர் டைரக்டர்ன்றதால ஆமா, வீட்டுக்கு பகிரா சார்கிட்ட இவங்க ஒர்க் பண்றப்பயே அப்பா அவரை வச்சு படம் பண்றதா இருந்தது. அது விஷயமா வரப்ப என்ன பார்த்துருக்காங்க. இப்போ அந்த ஐடியா வந்தோன்னா அப்பாட்ட கேட்டிருக்காங்க. ஓகே, அவர் தான் கேட்டாருமா? ஆமா, அவங்க தான் கேட்டிருக்காங்க. நான் அப்போ +2 படிச்சிட்டு இருந்தேன் சார். அப்போ அரேஞ்ச் மேரேஜ் தான் சார். பிஸியா இருந்த காலகட்டத்தில் இந்த 3 பசங்களை வச்சுட்டு நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார்? ஏதாவது உதவி பண்ணாரா? இல்ல, என்ன படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது பசங்க, எந்த கிளாஸ்ன்னு கூட தெரியாது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே வர்றது கிடையாது, வந்ததே கிடையாது. வேலை தான் பிஸியா இருக்கு. ஓகே. இப்போ வீட்ல ஏதாவது ஹெல்ப் பண்றாருமா? இல்ல, இப்போ இல்ல சார். என்ன சார் குற்றச்சாட்டு மேல குற்றச்சாட்டு? எல்லாம் கிடையாது, எல்லாம் வேலை வாங்குறாங்க. சொன்னா மரியாதை போய் சொல்றது இல்லை. பாண்டியராஜன் சார் ஒரு இயக்குனரா உங்களுக்கு பிடிக்குமா, நடிகரா பிடிக்குமா? இயக்குனரா. சாருக்கு கோபம் வருமாமா? நான் பயங்கரமா கோபம் வரும். பயங்கரமா கோபம் வருமா? அப்படிங்களா? அவரோட மருமகம் நீங்க எல்லாம் பார்த்தது இல்ல. பயங்கர கோபம். ஓ, ஓகே ஓகே. ஆமா. பட் எனக்கு அப்படி சாரை பார்த்து அப்படி தோணவே தோணாது. ஒரு நாள் வந்து வீட்டில் சார் ரொம்ப ரொம்ப நன்றி அகைன்.